மச்சான் ப்ராக்டிஸுக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்டா. எங்கடா இருக்கா? எனக்கு வண்டி வேணும். 10 நிமிஷம் ஆச்சு. ஹலோ, சொல்லுங்க சார். Madan, you have achieved it. I'm really proud of you, man. ப்ராக்டிஸ்க்கே 10 நிமிஷம் லேட்டாக தானே போனோம். இருந்தாலும் என்ன வளர்றாரு? என்ன சார் சொல்கிறீங்க? Next month நடக்கிற ஸ்டேட் லெவல் டூர்னமெண்ட்க்கு நீ செலக்ட் ஆயிட்ட man. Congratulations. சார் ஆமா, நீ கேட்டது நிஜம்தான். செலக்ட் ஆன சந்தோஷத்துல மட்டமான சர்க்கடிச்சு மட்டையாவதே ராசா. சரி சார், ஓகே சார். பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல சிண்டி நாக்கா யாரும். நான் அலங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லு என் பேரை சொன்னா பொழுதி பறக்கும் பாரு. ஹலோ டேய் எங்கடா இருக்க? மச்சான், யூ நோ வாட்? Yes, you're already 5 minutes late. டேய் அதுலடா மொக்க, there is something special ரா. What? ஏய், I got selected for states team டா. மிஸ்டர் மதன் got selected for states team. Seriously? ஆமாடா, இப்போதான் கோச் ஃபோன் பண்ணி சொன்னாரு. Hey, சம்மடா, எப்போ பார்ட்டி? தோ இப்போவே. ஒரு நிமிஷம் இரு. ஏய் சாரி மதன், நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். இந்த வாட்டி நீ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மதன், யாரு? நான் தான் கடவுள். கடவுளா? அப்படி ஒருத்தர் இருந்தால் எனக்கே இந்த நிலைமை வரப்போகுது. உலகத்தில் நடக்கும் எல்லா தீய விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு நல்ல காரணம் இருக்கிறது. அப்படி ஒரு விஷயம்தான் இப்பொழுது உனக்கு நடந்திருக்கிறது. என் உயிரை விட நான் பெருசாக நினச்சதுக்கு அப்படியே தான். அதுவே எனக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என் உயிரோடு இருக்கணும். இப்பொழுது உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. சரி, நீ தற்கொலை செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு என்ன வேண்டும்? என் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த 10 நிமிஷம் எனக்கு திரும்ப வேணும். ஆனால் இந்த வாட்டி எனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது. அது நடந்து முடிந்த விஷயம், அதை மாற்ற இயலாது. வேறு ஏதாவது கேள். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். உங்களால் முடிஞ்சால் இதை பண்ணுங்கள், இல்லை என்னை சாக விடுங்க. சரி, நீ கேட்ட 10 நிமிஷத்தை நான் உனக்கு திரும்பி கொடுக்கிறேன். ஆனால் இனி நடக்கப் போகும் எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம். சரி, இதெல்லாம் எப்போ நடக்கும்? எப்போ பார்ட்டி? தோ இப்போவே. ஒரு நிமிஷம் இரு.
ஏய் பர்ஸ் வேணுமா உனக்கு? பர்ஸ் வேணுமா? பர்ஸ் தூக்கிட்டு போ. ஹேய், நான் யாருன்னு தெரியாம என் மேல கழிச்சல, நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு. இதான் நீ சொன்ன 10 நிமிஷமா? சாரி மச்சி, வர வழியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சுடா? அது இதுக்காடா சும்மா பிரச்சனை ஆயிடும். விடு மச்சி, பரவாயில்ல. ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம். இன்னும் கவலைப்படாது. எங்கே செல்லும் இந்த பாதை. ஏய், என்னடா காலைல மலையாளிட்டு இருக்க? ஒருத்தன் வச்சுட்டான் அண்ணா. இங்க பாருங்க அண்ணா, எப்படி வச்சுக்கிறான் பாருங்க அண்ணா. அவனை சும்மா விட மாட்டான்னா. அவனை சும்மா ஹலோ? ஏய் ரவி, செக் பண்றா. என்ன என்ன தச்சான்னு சொன்னல, அது இவன் தான். என்ன அடிக்கும் போது இதே பார்த்தாங்க போட்டு. இவன் தான் இவனா இந்த நாய. டேய், என்னடா பண்ண? அவ போயிட்டான். போடுங்க. மதன், மதன், கவலைப்படாதே. இப்பொழுது நீ பார்த்தது எதுவும் நிஜம் கிடையாது. ஒருவேளை நீ கேட்ட 10 நிமிஷத்தை நான் திருப்பி கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை உனக்கு புரிய வைக்கத்தான் இப்படி செய்தேன். அப்படின்னா கௌஷிக் நன்றாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமாகவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா தீய விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு நல்ல காரணம் இருக்கிறது. உனக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆனதினால் ஒரு வாய்ப்பு தான் பறிப்போனது. ஆனால் அது நடக்காமல் இருந்திருந்தால் உன் நண்பனோட உயிரே போயிருக்கும். இப்போ சொல், இன்னும் உனக்கு அந்த 10 நிமிஷம் திருப்பி வேண்டுமா? வேணாம், நல்லது. போ, வாழ்க்கையின் அதன் போக்கில் வாழ். எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். மதன்? டே மதன், நான் உன்னை கீழே எல்லாம் தேடி இருக்கேன். நீ இங்கடா என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா?